ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கயல், தேவிக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் ஸ்வீட் சாப்பிடுற மைண்ட்ல இல்ல. என்னால உங்களோட உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. உங்க மனசுல இருக்கிற வலி உங்களை பாடா படுத்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்த அன்பு போலீஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். பொறுப்பு இல்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருந்த மூர்த்தி இப்ப மெஸ் ஆரம்பிச்சு அவனும் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். விக்னேஷனும் முடங்கி கிடந்த தேவி இப்ப இன்டர்வியூல சக்சஸ் பண்ணி அவளும் ஒரு படி முன்னுக்கு வந்திருக்கா. இப்படி எல்லாரும் அடுத்தடுத்த நகர்வை நோக்கி போகும்போது நம்ம எடுத்து வச்ச அடியே சறுக்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறத நினைச்சுதானே நீங்க இப்போ ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி கயல், என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ற? நான் உங்க பொண்டாட்டி. என் புருஷன் மனசுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? அது எல்லாத்தையும் தாண்டி சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்கேன். நீங்க எப்போ எப்படி யோசிப்பீங்கன்னு கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பம் எனக்கு பெரிய பலம். குடும்பம்னே தான் இருந்தேன். இப்பவும் அப்படிதான் இருக்கேன். ஆனா அதுக்கு இணையா ஏன் ஒரு படி மேலன்னு கூட சொல்லுவேன். எனக்கு நீங்களும் தான் முக்கியம். உங்களை அவ்வளோ கெத்தா பார்த்தவன்னா ஒரு பாசிட்டிவிட்டிக்கு எடுத்துக்காட்டா நான் உங்களை தான் நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி நொடிஞ்சு துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறத என்னால பார்க்க முடியல. எழில், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது. எனக்கு நீங்க இப்படி ஓரமா முடங்கி இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை எந்திரிச்சு நடக்க அவ்வளோ ட்ரை பண்ணும். கீழே விழும், அடிப்படும். ஆனா ஒரு நாள் அது கண்டிப்பா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை நடக்கிறத பார்த்து அந்த தாய் அவ்வளோ சந்தோஷப்படுவா. அந்த மாதிரிதான் நீங்க எந்திரிச்சு நடக்க போறத கண்டிப்பா நான் பாப்பேன். அத பார்த்து நான் சந்தோஷப்படுற நாள் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. இந்த பேங்க் இல்லைன்னா என்ன, நாட்டுல 1008 பேங்க் இருக்கு. நம்ம வேற பேங்க்ல லோன் ட்ரை பண்ணுவோம். நிச்சயமா கடவுள் நமக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆனா தயவு செஞ்சு நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. இப்படி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறேனோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அந்த வலி என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. என் எழில் எப்பவுமே எனக்கு வெற்றியாளனா தான் இருக்கணும். அவருக்கு தோல்விங்கிறதே லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட்ட இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். கயல், தயவு செஞ்சு நீ கில்ட் ஆகாத. நான் உன்னை என் லவ்க்கு ஓகே சொல்ல வச்சது, உன்னை கல்யாணம் பண்ணது, இதையெல்லாம் தான் நான் என் லைஃப்ல அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன். மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிறதும் அதுவும் முதல் காதல்ல ஜெயிக்கிறதா இங்க வெற்றியே. அந்த பாக்கியம் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லு. ஸ்கூல், காலேஜ், வேலை செய்யற இடத்துலன்னு அப்படி எல்லாருக்கும் முதல் காதல் ஒண்ணு உள்ளுக்குள்ள வரும். அதுல எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா என்ன? இல்ல கயல், நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு அந்த முதல் காதல கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ பழகிக்கிறாங்க. இப்ப சொல்லு, நான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இல்லையான்னு? எப்படி பார்த்தாலும் நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். கயல், உன்னை ஒரு விஷயம் கஷ்டப்படுத்தும்னா கண்டிப்பா நான் அதை செய்ய மாட்டேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். போதுமா? நான் எதை பத்தியும் யோசிச்சு டயர்டாக மாட்டேன். ஓகே, அப்ப இப்ப ஸ்வீட் சாப்பிடலாம்ல கொஞ்சமா? ஓகேவா? இந்த மாப்ள, பெரியப்பா வாங்க. பெரியப்பா வாங்க. மா வர உட்காருங்க பெரியப்பா. வாங்க மாமா. இருங்க. மாப்ள எங்க? கயல். ஓ கயல், நீ வீட்ல தான் இருக்கியா?
ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் பெரியப்பா, நான் இருந்தா வீட்டுக்கு வர மாட்டீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். மாமா சொல்லாதீங்க. ஆ, என்ன பெரியப்பா? அது ஒண்ணுமில்லம்மா. இன்னைக்கு நானும் மாப்பிள்ளையும் பேங்க்குக்கு போனோம்ல, அதே சமயத்துல மாமா மாமா அத பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. அட இருங்க மாப்பிள்ள. அந்த பேங்க் மேனேஜரு மாப்பிள்ளைய பத்தி எவனோ ஏதோ சொல்லிட்டான்னு லோனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மாப்பிள்ளைய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. கையல், மாமா என்ன சொல்றாரு? மாப்பிள்ளைக்கு லோன் கிடைக்கலையா? அக்கா, என்னக்கா ஆச்சு? அண்ணா, ஏன் எங்க கிட்ட உண்மையை மறைச்சீங்க? 2 வாரத்துல லோன் கிடைச்சிரும் தானே சொன்னீங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? என்ன மாப்பிள்ள, வீட்ல இருக்கிற யாருக்குமே லோன் கிடைக்கலங்கிற விஷயம் தெரியாதா? பேங்க்ல என்ன நடந்துச்சு கையல்? காமாட்சி, நானும் மாப்பிள்ளையும் எப்படியும் லோன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட தான் போயிருந்தோம். ஆனா அங்க நடந்ததே வேற. நீங்க லோனுக்கு வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. அவன்லாம் என்ன மனுஷன்னே தெரியல. நம்ப வச்சு கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துட்டாம்மா. என்ன மாப்பிள்ளை இது? மாமா என்னென்னமோ சொல்றாரு. அப்புறம் ஏன் எங்க கிட்ட போய் சொன்னீங்க? அம்மா, பொய் சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. உண்மையை சொன்னா நீங்கெல்லாம் வருத்தப்படுவீங்கன்னு தான் நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டான்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அண்ணனுக்கு இந்த தடவை லோன் கிடைக்கலையா? மாப்பிள்ள, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாம எதுக்கு யார் யாருக்கிட்டயோ போய் பணம் கொடுங்கன்னு ஏன் கெஞ்சணும்? இனிமே நீங்க யாரையும் எதிர்பார்த்து ஏமாந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க நம்ம கஷ்டத்துல கை கொடுத்து தூக்கி விடுறவனை விட காலவாரி விடுறவன் தான் அதிகம். அதனால இனி நீங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. பிடிங்க. என்ன மாமா இது? பணம் தான் மாப்பிள்ள, இந்தாங்க பிடிங்க, வாங்கிக்கங்க.